ராமானுஜா, நீ சில நாட்கள் பாடசாலைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்ததால் எங்களுக்குள் பல சந்தேகங்கள் பாடத்தில் ஏற்பட்டுள்ளது. குருநாதரிடம் அதை கேட்டு தெளிவு பெற வேண்டியதுதானே? பாடம் நடத்தும் பொழுது பல சந்தேகங்களை கேட்க முடிவதில்லை ராமானுஜா. ஏன் மார்த்தாண்டா அப்படி சொல்கிறாய்? சந்தேகங்கள் என்பது உடனுக்குடன் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் அல்லவா? வாஸ்தவம்தான். இருப்பினும் இந்த பாடத்தின் போது நீ ஏன் இதற்கு தொடர்பில்லாத அர்த்தமற்ற கேள்வியை கேட்கிறாய் என்று குருநாதர் எங்களை கடிந்து கொள்கிறார். அதேதான். ஏதாவது கேள்விகள் கேட்டால் பாடம் நடத்துவதற்கு பதில் எங்களுக்கு அர்ச்சனை தான் நடக்கும். சரி, போகட்டும். உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதர்வண வேத சூப்தமான சம்மனஸ்ய சூப்தமாக இருந்தாலும் சரி, உபனிஷத சூத்திரங்கள் ஆனாலும் சரி, பரஸ்பரம் அன்பை பற்றி மிகவும் வலியுறுத்துகிறது. உண்மைதான். சம்மனஸ்ய சூக்தம் ஒரே உள்ளத்தினராக, ஒரே மனத்தினராக, விருப்பு வெறுப்பு அற்றவர்களாக உங்களை ஆக்குகிறது. புதிதாக பிறந்த கன்றினை தாய்ப்பசு நேசிப்பது போல ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அதாவது அன்பு செலுத்துங்கள் என்று தெரிவிக்கின்றது. அப்படி ஒரு அன்பை நாம் அந்த பரம்பொருளிடம் செலுத்த வேண்டும் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? பரம்பொருளும் பரமாத்மாவும் பரபிரம்மமும் ஆன அந்த பகவானே அன்புமயமானவன் தானே. எனவே பகவானுடைய திவ்ய ரூபத்தின் மீது அன்பு செலுத்துவதே ஜீவாத்மாக்களுக்கு சாலச் சிறந்தது. நீ சொல்வதை ஏற்கிறேன் ராமானுஜா. ஆனால் நாம் செலுத்தும் அன்பு உருவங்களாக இருக்கும் சிலாரூபத்தின் மீதுதான் காட்டப்பட வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளதா? உருவமற்ற விண்வெளி மீது காட்ட முடியாதா? உடலில் உறையும் பிரம்மத்திடம் காட்டக்கூடாதா? மிகவும் சிந்தனைக்குரிய கேள்வி. தகுந்த உதாரணத்தால் விளக்கப்பட வேண்டிய கேள்வி. இதற்கு உபமானமாக ஒன்றைச் சொல்லலாம். அதுதான் தாய். தாயானவள் தன் பிள்ளைகளிடத்தில் வாத்சல்யமான அன்பைச் செலுத்துகிறாள். அப்படி அவள் தன் அன்பை பிள்ளைகளின் உருவத்தின் மீதுதானே காட்டுகிறாள். அங்கங்களின் மூலமாக அல்லவா அன்புக்கு உருவம் கொடுக்கிறாள். நாமும் அந்த பரஸ்பர அன்பை அந்த தாயின் உருவத்திற்குத்தானே கொடுக்க முடியும். அவள் பொழியும் அன்பிற்கு பிரதிபலனாக தாயின் உடலுக்குத்தானே நாம் சிசுருஷைகளை செய்ய முடியும். நீ சொல்வதை பார்த்தால் பரம்பொருளின் திருவுருவத்தின் மீது அன்பு செலுத்துவதுதான் சரியான முறை என்கிறாயா? சரியான முறை மட்டுமல்ல, ஜீவாத்மா பிறப்பு இறப்பு எனும் கர்ம பந்தத்திலிருந்து கரை சேர பகவானின் திருவுருவுக்கு அன்பும் பக்தியும் செலுத்துவதே சாதகமான முறையும் கூட. இது அடியேனின் கருத்தல்ல, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் கருத்து. பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் சேவித்து உணர்வு பூர்வமாக அனுபவபூர்வமாக அவர்கள் காட்டிய வழிமுறைதான் பகவானை நாம் அர்ச்சா விக்கிரக ரூபத்தில் வழிபாடு செய்வது மற்றும் அவ்வுருவத்தில் நம் ஆத்மாவையே சமர்ப்பணம் செய்வது. இவ்வழியே மிகவும் எளிமையானதும் சாத்தியமானதும் ஆகும். சத்தியமானது என்று எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய் ராமானுஜா? மார்த்தாண்டா, அன்பும் சரி மற்ற உணர்வுகளும் சரி நம் மனத்தின் வெளிப்பாடுதானே. அவ்வகையில் மனம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது ஒருநிலைப்பட்டு ஏகாந்த சிந்தனையில் லயிக்க உருவம் ஒரு கருவியாகிறது. அந்த உருவு மந்தஹாசமும் நமக்கு அபயமளிக்கும் விதத்திலும் தினமும் சேவித்தாலும் தெவிட்டாத ஆறா அமுதமாகவும் இருக்கும் பட்சத்தில் நம் மனம் அந்த திவ்ய மங்கள மந்திரபூர்வமான விக்கிரக ரூபத்தில் லயித்துப் போகிறது. குறிப்பிட்ட ஒரு உருவத்தில் லயிக்காத மனம் சஞ்சலத்தில் பல எண்ணங்களுக்கு ஆட்படுகிறது. எது இலக்கு என்றே அறியாமல் உருவமற்றது என்ற ஒரு அனுமானத்தில் குழப்பத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. உன்னதமான சாஸ்வதமான பகவானின் பரமபதத்தை அடைய தாமதமும் செய்துவிடுகிறது. பகவானின் திவ்ய ரூபத்தின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படும் போது நாம் சென்றடைய வேண்டியவர், சென்றடைய வேண்டிய இடம் இரண்டும் தெளிவாக புரியும். இவ்வுலகில் வாழும்போது அந்த பகவானின் நாமத்தை உச்சரித்து அவரின் திருவுருவை உள்ளத்தால் ஸ்மரித்து நம் இவ்வுடலை நீத்தோமானால் உடனடியாக பகவானின் திருநாட்டிற்கு ஏற்றம் பெறுவோம். பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்து அங்கும் அவருடைய திருநாமத்தை உச்சரித்து அவருடைய திருவுருவை சதா மனதில் தியானித்தபடி அவருடன் ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்வோம். எனவே எவ்வகையிலும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் உன்னதமான திருவுருவின் மீது அன்பும் தியானமும் செய்வதே
நமக்கு நற்பலனை அளிக்கக்கூடியது. நீ சொல்லும்போது நன்றாக விளங்குகிறது என்றாலும் சில வகையான உபனிஷத் வாக்கியங்கள் நாமே பரபிரம்மம் என்றும் தத்துவமே நாம் தான் என்றும் மொழிகிறதே. பிரம்மம் என்றால் நாம் ஆத்மா என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த ஆத்மா பரமாத்மாவின் ஒரு அங்கம் என்பதே தத்துவம். ஆக பிரம்மம் தத்துவம் இரண்டும் நமக்குள்ளேதான் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய பரமபுருஷ பகவான் ஒருவர் இருக்கிறார். ஆத்மா என்று சொல்லக்கூடிய பிரம்மமும் பகவான் என்று சொல்லக்கூடிய பரபிரம்மமும் ஒன்றுதானே ராமானுஜா? ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு. இதென்ன புது தத்துவமாக இருக்கிறது? பிரம்மமும் பரபிரம்மமும் தன்மையில் ஒன்று, ஆனால் அளவில் வேறு. இன்னும் புரியும்படி சொல் ராமானுஜா. சொல்கிறேன். உதாரணத்திற்கு கடலை பரபிரம்மமாக நினைத்துக்கொள். சரி. கடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு குவளை நீரை பிரம்மமாக பாவித்துக்கொள். ம். தன்மையில் இரண்டும் ஒன்றுதான். அதாவது கடல் நீரிலும் உப்புதான் இருக்கும், கடலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த குவளை நீரிலும் உப்புதான் இருக்கும். உண்மைதான். ஆனால் கடலில் உள்ள உப்பின் அளவு அளவிட முடியாதது. ஆனால் குவளையில் உள்ள கடல் நீரின் உப்பை மிகவும் எளிதாக அளந்து விடலாம். இதைத்தான் தன்மையில் ஒன்று அளவில் வெவ்வேறு என்று சொல்ல வந்தேன். இதை உணராமல் சிலர் வெறும் வாய் வார்த்தையாக நானே பிரம்மம் என்றும் நானே தத்துவம் என்றும் ஏன் நானே பகவான் என்றும் கூறிக்கொள்வதும் ஆணவத்தின் மொத்த வெளிப்பாடாகும். நாம் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் என்பதே ஜீவாத்மாவின் உண்மையான நிலை, லட்சணம். எனவே பகவானுக்கு நாம் சேஷபூதர்கள், அதாவது சேவகர்கள். என்றும் நாம் பகவான் ஆக முடியாது. நானே பகவான் என்று ஒருவன் சொல்வானேயானால் அது அவனின் பேராசையின் உச்சம் என்று கருத வேண்டும். அருமை, மிக அருமை. வந்தனம் குருநாதா. வந்தனம் குருநாதா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன ராமானுஜா, இவ்விடம் இனி யாதவ பிரகாச சுவாமிகளின் மடம் என்று இல்லாமல் ராமானுஜன் மடம் என்று ஆக்கிவிட பார்க்கிறாயா? அபச்சாரம் சுவாமி, அபச்சாரம். அடியேனுக்கு அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் கிஞ்சித்தும் கிடையாது சுவாமி. எனக்கு அப்படி தெரியவில்லையே. உன் வாய்தான் அப்படி சொல்கிறது. உள்ளம் வேறு விதமாக இருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. அடியேன் ஒரு வித்தியார்த்தி, அவ்வளவுதான். போதும் உன் பிரசங்கம். இல்லை இல்லை, அதிக பிரசங்கம். இதுவரை நீ பேசியதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். நீ ஒரு வித்தியார்த்தி போல பேசவில்லையே. ஏதோ ஒரு ஆசானாக பாவித்துக் கொண்டு தத்துவங்களை வாரி வாரி வழங்குகிறாய். என்ன கீர்த்திவாசா, மார்த்தாண்டா, நீங்கள் இருவரும் இவருக்கு சீடர்களாகி விட்டீர்களோ? இவரது புதிய தத்துவத்திற்கு ஆட்பட்டு விட்டீர்களோ? அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லை குருநாதா. அப்படியா? சற்று இங்கேயே இருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் யாதவ பிரகாச சுவாமிகள் இங்கே வருவார். அவரிடம் சொல்லிவிடுங்கள். நாங்கள் சென்று வருகிறோம் குருநாதா. ராமானுஜா. அடியேன் தாசன். அடியனும் இல்லை, தாசனும் இல்லை. நீ ஆசானுக்கெல்லாம் ஆசான். நீ சொல்வது அப்படித்தானே இருக்கிறது. ஒன்றை மனதில் வைத்துக்கொள் ராமானுஜா. இங்குள்ள மாணவர்களுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனால் அதை நிவர்த்தி செய்யப் போகிறவர் நீ அல்ல. இங்குள்ள ஆசானுக்கெல்லாம் ஆசான் யாதவ பிரகாச சுவாமிகள்தான். அதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் சொந்த கருத்தை எல்லாம் இங்கு தெரிவித்துக் கொண்டிருக்க கூடாது. புரிகிறதா? சுவாமி, அடியேன் தெரிவித்ததில் அடியேனின் சொந்த கருத்து என்று எதுவும் இல்லை. அனைத்தும் சாஸ்திரத்தில் உள்ளதுதான், சான்றோர்களால் தெரிவிக்கப்பட்டதுதான். அடியேன் விரோதமாக எதை தெரிவித்தேன் என்று சொன்னீர்கள் என்றால் நிச்சயம் அதை விளக்க ஆயத்தமாக இருக்கிறேன் சுவாமி. போதும் போதும் உன் விளக்கம். எப்போது நீ யாதவ பிரகாச சுவாமிகளுக்கே விளக்கம் கொடுத்தாயோ அப்போதே நான் முடிவு கட்டிவிட்டேன். உன்னிடம் தேவையில்லாமல் தர்க்கம் செய்ய வேண்டாம் என்று. நான் சொல்ல வந்தது இதுதான். உன் சொந்த கருத்தை எல்லாம் பாடசாலைக்கு வெளியே எங்கு வேண்டுமானாலும் வைத்துக்கொள். பல பேர் உன் கருத்தை வேண்டி விரும்பி கேட்கலாம். அடியேன் பல பேரிடம் தத்துவ உபதேசம் செய்யும் அளவிற்கு துணியவில்லை சுவாமி. அடியேன் உரைப்பதை கேட்கும் ஒரு சிலரில் யாராவது ஒருவர் தத்துவத்தை உணர்ந்து மாறினாலும் அடியேன் பெரிதும் உகப்பேன். ஓ,
அப்படியென்றால் நீ மாற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறாயோ? நீ மாறவில்லை. தகப்பனாரின் காரியமெல்லாம் நடந்து முடிந்த பிறகு நீ மாறியிருப்பாய் என்று நினைத்தேன். நீ மாறவே இல்லை. அப்படியே பழைய ராமானுஜனாகத்தான் இருக்கிறாய். தவறு ராமானுஜா, மிகவும் தவறு. மாற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறாயே, உன் நிலைமை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று போக போக நீ புரிந்து கொள்வாய். ஜானகி, உங்கள் பரிச்சயம் எங்களுக்கு கிடைத்தது அந்த பெருமாளின் கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். திருக்கச்சின்னம்பி சுவாமிகளின் கிருபை என்று சொல்லுங்கள். அவர் சொன்னதால் தானே நான் உங்களை வந்து சந்தித்தேன். மேலும் அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார், உங்களை சரிவர கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆமாம் மாமி, அவருக்கு என் நகத்துக்காரர் மீது ஒரு அலாதியான அக்கறை எப்பொழுதும் உண்டு. இவரும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை கலந்து ஆலோசிக்காமல் எதுவும் செய்ய மாட்டார். உன் அகத்துக்காரரை பற்றி சொல்லவா வேண்டும்? திருக்கச்சி நம்பி சுவாமிகள் அவரை பாராட்டுவது இருக்கட்டும், என் அகத்துக்காரரே சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ராமானுஜனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு சில முறைதான் சந்தித்திருந்தாலும் அவனுடைய அறிவு கூர்மையையும் தீக்ஷண்யத்தையும் புகழ்ந்து கொண்டே இருப்பார். உங்கள் அகத்துக்காரரை பற்றியும் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் சொல்லி இருக்கிறார். பாரபட்சம் பாராதவர், பெருமாள் மீது பக்தி சிரத்தை உள்ளவர் என்று. ஆமாம் ஆமாம், கோயிலில் பெருமாளின் தரிசனத்திற்காக காத்திருக்கும் பொழுது பட்டரின் பாரியாள் என்ற தனி சலுகையெல்லாம் அளிக்க மாட்டார். மற்றவர்களுடன் வரிசையில் நின்றுதான் பெருமாளை சேவிக்க வேண்டும். அது எத்தனை நேரமானாலும் சரி. பெருமாளை சேவிப்பதை பற்றி பேசும் பொழுது வேறு ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் நினைவிற்கு வருகிறது. ஒரு முறை ராமானுஜன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறான். அவனை பார்த்ததும் என் அகத்துக்காரர் சந்தோஷ மிகுதியில் அவனை முன்னால் வரும்படி வியாபித்திருக்கிறார். அதற்கு உங்கள் மகனோ, பெருமாள் சந்நிதியில் எல்லோரும் சமம், அதில் பாராபட்சம் இருக்கக்கூடாது, மற்றவர்கள் சேவித்த பின் நான் வரிசையில் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். வியந்து போன என் அகத்துக்காரர் அன்று முதல் ராமானுஜன் சொன்னதை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார். ஆமாம், ராமானுஜன் எப்பொழுதுமே அப்படித்தான். அதனால்தான் எங்கு சென்றாலும் அவனுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது. முன்பெல்லாம் யாராவது என்னை சந்தித்தால், நீங்கள் சோமயாஜியின் பாரியாள் அல்லவா என்று கேட்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நீங்கள் ராமானுஜனின் அம்மா இல்லையா என்கிறார்கள். ஒரு விதத்தில் இதை கேட்பதற்கு பெருமையாக இருக்கிறது. ஒரு மகன் போற்றப்படுவதும் பிரகாசிப்பதும் எந்த தாய்க்குத்தான் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்காது. சரி, நாளை மறுநாள் கோயிலில் கருட சேவை நடத்த இருக்கிறார்கள். நீங்கள் தவறாமல் வர வேண்டும். நானே உங்கள் அகத்திற்கு வந்து உங்கள் இருவரையும் அழைத்து வருகிறேன். அவசியம் வருகிறோம். நீங்கள் தேவையில்லாமல் சிரமம் மேற்கொள்ள வேண்டாம். நானும் இனி கோவில் குளம் என்று காலத்தை தள்ள வேண்டியதுதானே. ஸ்ரீபெரும்புதூரில் இருந்த பொழுது நாள் தவறாமல் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தேன். ராமானுஜனின் அப்பா காலமான பிறகு ஓராண்டு காலம் கைதியைப் போல் அகத்திலேயே அடைந்து கிடந்தேன். அந்த ஓராண்டு காலம் எப்பொழுது பூர்த்தியாகும் என காத்திருந்தேன். இங்கு வந்ததும் எல்லாமே புதிதாக இருந்தது. நாட்கள் மாதங்களாக காலம் உருண்டோடி விட்டது. உங்கள் அறிமுகம் கிடைத்தது எங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கிறது. ஏதோ என்னால் இயன்றவரை உங்களுக்கு உதவி செய்கிறேன். மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதானே நம் பிறவியின் பயன். மிகவும் தன்னடக்கத்துடன் பேசுகிறீர்கள். உங்களுடைய அறிமுகம் ஏற்பட்ட பின் மனதிற்கு சமாதானமாக இருக்கிறது. சூன்யமான வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடிப்பு கிடைத்தாற்போல் இருக்கிறது. இத்தனை நாட்களும் யாரையும் சந்திக்காமல் அகத்திலேயே அடைந்து கிடந்தேன். உங்கள் உந்துதலின் பேரில்தான் இன்று கோயிலுக்கு வந்திருக்கிறேன். சற்று தெளிவாகவும் இருக்கிறேன். ஆமாம் மாமி, இவர்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. உங்களை சந்திக்கும் வரை மிகவும் விட்டேத்தியாக இருந்தார்கள். எதிலும் கவனம் இல்லாமல் நாட்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றுதான் கலகலப்பாக பேசுகிறார்கள். அதற்கு உங்களுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் நன்றி சொல்லலாம். போதும் போதும், ஒரே நாளில் இத்தனை பாராட்டுகளை பெற்றால் நான் 2 சுற்று பெருத்து விடுவேன். சரி அம்மா, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று பிரசாதம் வாங்கி வருகிறேன். சரி தஞ்சா. தஞ்சா, தஞ்சா,
கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. உன்னை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன. 2 சுற்று இழைத்து விட்டாய். நான் இல்லாமல் அகத்து பணிகள் எல்லாம் நீதான் செய்து கொண்டிருக்கிறாயா? பட்டுமாமி, நான் பெருக்கவும் இல்லை, இளைக்கவும் இல்லை. சொல்ல வேண்டும் என்று ஏதாவது சொல்லாதீர்கள். சரி, நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன தஞ்சா இப்படி கேட்டு விட்டாய்? இப்பொழுது இந்த காஞ்சிபுரம் தான் என் இருப்பிடம். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து கிளம்பியதும் நானும் இங்கிடம் பெயர்ந்து விட்டேன். சீதைக்கு ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி. அதுபோல் இந்த பட்டுவிற்கு இந்த தஞ்சா இருக்கும் இடம்தான் சகலமும். உன்னை பார்க்க முடியாமல் எவ்வளவு தவித்து போனேன் தெரியுமா? ஆமாம், காந்திமதி மாமி எப்படி இருக்கிறார்கள்? நாங்கள் எல்லோரும் சௌக்கியமாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் இங்கு எங்கே இருக்கிறீர்கள்? யாருடன் இருக்கிறீர்கள்? இங்குதான் இருக்கிறாளே என் தூரத்து சொந்தக்காரி சுந்தரி. அவளகத்தில் தான் இருக்கிறேன். அவளை கண்டாலே உங்களுக்கு கரிக்கும். சதா குத்தம் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது எப்படி அவர்களுடன் இருக்கிறீர்கள்? வேறு வழி இல்லை, வேறு போக்கிடும். நீயும் உன் அகத்தில் என்னை தங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டாய். என்னை கைவிட்டு விட்டாய். சரி, சுந்தரி உங்களை எப்படி இலவசமாக தங்க வைத்திருக்கிறாள்? இலவசமா? இந்த உலகில் எதுவும் இலவசமில்லை. மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களிடம் செல்வம் எப்படி வந்தது? எங்காவது பணிபுரிகிறீர்களா? எனக்கென்று யார் வேலை கொடுப்பார்கள்? என்னை போற்றி பாதுகாக்க ஒரு இருக்கிறாள். தங்கம், தங்கம் என்றால் தங்கம். யார்? சுந்தரியா? இல்லை இல்லை, உன் அம்மா கௌசல்யா மாமியைத்தான் சொல்கிறேன். அவர்கள்தான் எனக்கு பொருளுதவியும் செய்து இங்கு தங்குவதற்கும் ஏற்பாடு செய்தார்கள். அவர் இல்லை என்பதும் இனிமேல் வரவே மாட்டார் என்பதும் ஜீரணிக்க கடினமாக இருக்கிறது. அவ்வளவு எளிதாக அந்த நினைவுகளிலிருந்து வெளிவருவதும் கடினம்தான். என்னை நம்பி என் மனைவி மக்கள் இருக்கிறார்களே என்ற அச்ச உணர்வு ஏற்படக்கூடும். ஒருவேளை எனக்கும் வாளுக்கு வேலிக்கும் நடக்கும் போரில் என் உயிர் கூட போகலாம். வல்லத்தரையா போகாது.